பொழுது புலரும் முன்பே வானில் நிலவு மறையும் முன்பே அழகே நீ எழு. உனது கண்களில் எனது உலகங்கள் தெரியுது ஏன் கண்ணி வா பெண்ணே. இன்னும் நானும் என்ன பொழுது புலரும் முன்பே வானில் நிலவு மறையும் முன்பே. கனவு காண்பதென்ன விழித்துக் கொண்டே கவிதை பாடு என்னை அணைத்துக் கொண்டே தளிர்களோடு பிறந்த பெண்ணே தழுவு அழகே இதழில் ஊறும் தேன் கொடு. இரவுகள் தரும் கனவுகள் தரும் உறவுகள் இனி உரிமைகள் தரும் இளமையும் வாழ்த்துமே. பொழுது புலரும் முன்பே வானில் நிலவு மறையும் முன்பே. நமக்குத்தான் இந்த மண்ணும் வானும் சுவைத்து பாரடி என்ன நாணம். தனிமை என்பது தீர்ந்து போகட்டும் தலைவி தலைவனை பின்னிக் கொள்ளடி பூங்கொடி. தொடுவதில் ஒரு தொடர் கதை எழுதிடு உனதுயிரினில் எனதுயிர் எழுதிடு ஊர்வசி. பொழுது புலரும் முன்பே வானில் நிலவு மறையும் முன்பே அழகே நீ எழு. உனது கண்களில் எனது உலகங்கள் தெரியுது ஏன் கண்ணி வா பெண்ணே. இன்னும் நாணம் என்ன பொழுது புலரும் முன்பே வானில் நிலவு மறையும் முன்பே. என்னவோ முதலாளி முயற்சியால சுதாகருக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கை கூட கை கூட. சுதாகரா என்ன முதலாளி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா. இன்னைக்கு ராத்திரி உனக்கு சாந்தி முகூர்த்தம் இல்ல மகனே. காதம்பரி இன்னைக்கு அவ அம்மா வீட்டுக்கு போனதுனால எனக்கும் இன்னைக்கு ஒரு மாதிரியான சாந்தி முகூர்த்தம் தான். என்னோடது ரொம்ப சோதனைகள் நிறைஞ்ச வாழ்க்கை.
உனக்கு ஒரு காலம் என்ன மாதிரி வாழ்க்கை அமையாது, அது நிச்சயம்ப்பா. என்கிட்ட ஏன் முதலாளி இவ்வளவு அன்பா இருக்கீங்க? கடந்த 8 வருஷமா நீ என் கூட இருக்கிற. இந்த 8 வருஷத்துல நீ எனக்கு துரோகம் செஞ்சதில்லை, அதான். இன்னொரு விஷயம் சுதாகர், இதயகுமாரோட அம்மாவை சின்ன பிள்ளையில நான் காதலிச்சேன். நீ பயந்துராத, அவ எனக்கு மக இல்ல. காதலிக்கலாம், யாரு வேணாலும் காதலிக்கலாம், பட் காதலிச்சவளே கிடைக்கிறது கஷ்டம்பா. பவானி அம்மாவை நான் காதலிச்சேன். அவளுடைய மக எனக்கும் மகதான். அவளை உன் கையில பிடிச்சு கொடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீ நல்லவன்டா, நல்ல சிந்தனை உள்ளவன், எதையும் ஏத்துக்குவ, எதையும் தாங்கிக்குவ. அதனாலதான் சில உண்மைகளை அவங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன். இந்த அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இதயகுமாரி அளவுக்கு அதிகமா விளையாடுறது உண்டு. மற்ற நேரங்கள்ல அவ நல்ல புத்திசாலியான பொண்ணு. ரைட் எழுதி பத்தியா, உண்மை அதுதான். இருந்தாலும் சில நேரங்கள்ல அவளும் நம்மளை போல அரக்கிருக்குத்தனமா நடக்கலாம். எனக்கு அப்படி தோணுது. அப்படி நடக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அப்படின்னா அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ அம்மா கொஞ்சம் ஃபாஸ்ட், அது மகளுக்கும் ஒட்டி இருக்கலாம். அப்போ அம்மாவும் பொண்ணு பைத்தியமா? பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிக்க ஆள் இல்லாம வளர்ந்தவளாச்சே. முரட்டுத்தனமும் பிடிவாத குணமும் இருக்கும். உன் நல்ல குணத்துக்கு முன்னால எல்லாம் சரியாயிடும் சுதாகர். மணி 10 நீ ஏன்டா பணியில உட்காந்துருக்க? போய் தூங்கு. இதயகுமாரி எங்க? உள்ள தெரியலையே. இந்தா, இதை கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு சூழ்நிலை புரிஞ்சு நீயும் கொஞ்சம் குடிச்சுக்க. அவளுக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ அவளை வர சொல்லி கொடுத்துறேம்மா. வேண்டாம், என் கிட்ட வர்றதுக்கே அவ என்னமோ கூச்சப்படுறா. கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த கொண்டு போய் கொடு. நீ என்ன வைக்கப்படுற? என்னங்க, அந்த பொண்ணுக்கு இதயகுமாரின்னு கூப்பிடுறத விட குமாரின்னு கூப்பிடுறதா இஷ்டமா? வேண்டாம், பேர்லயாவது ஒரு இதயம் இருக்கிறது நல்லது. இப்பெல்லாம் நாட்டுல இதயம் உள்ளவங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு கனகம். இதயகுமாரி, இதயகுமாரி இங்க இருக்கேன். கட்டில் கடியில் என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல, என் காது கம்மலு யாரோ பறிச்சு எடுத்துக்கிட்ட மாதிரி கீழே விழுந்துருச்சு. அதான் தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. இந்த வீட்டுல ராத்திரி எப்பவும் பால் தானா? அப்பா, சக்கரை ரொம்ப போட்டாங்க. ஹம், 41 நாள் பாடினா போதும்னு நினைச்சுதான் நானும் பாட ஆரம்பிச்சேன். மாசங்கள் ரொம்ப ஆயிடுச்சு. ஏதாவது விசேஷம் உண்டா பங்கஜம்? இப்படியே போனா ஒண்ணு நீ பெத்துக்கணும், இல்ல பாடி பாடி நானும் ஒரு ஜேசாஸ் ஆகணும். புது பொண்ணு வெளியே காணும், தூங்குறா போல இருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும். என்ன மாதிரி பாட்டு பாடுற சூழ்நிலை வரும்போது சுதாகர் தானா இருந்துக்குவான். என்ன கனகமா அங்கேயும் இங்கேயும் ஓடுற? எங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, ராத்திரி தூங்க போனவங்க இன்னும் எழுந்திருக்கலன்னா எனக்கு பயமா இருக்காதா? பாலன் சாரா இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, எங்க அவரை காணோம்? எங்க கட்டில கீழே படுத்துட்டீங்க? நீ ஏன் கட்டிலுக்கு மேல படுத்த? கனகம்மா, 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. காப்பியை கொடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ கெடுதல் இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது 11 பெட்டி நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருந்தேன். இப்ப எண்ணி பார்த்தா 10 பெட்டி தான் இருக்கு. உன்னை காணோம். என் உயிருக்கு உயிரான விஷயங்களை தான் நான் அது நிறைய கொண்டு வந்திருந்தேன். இப்ப அது